வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அவரைக்காயில் நிறைய அத்தியாவசியமான நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகளை பெறலாம். அவரைக்காயில் புரதம், நார்சத்து, ஃபோலேட், நியாசின், பைரிடாக்சின், ரிஃபோஃப்ளோவின், தயாமின், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், இரும்புச்சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து குடும்பமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் இருக்குங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக அவரைக்காய் நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தீராத மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அவரைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். ஸோ இப்படிப்பட்டவங்களாம் தினமும் உணவுகளில் அவரைக்காய் பொரியல், கூட்டு போன்றவற்றை சேர்த்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் தீர்வு பெறலாம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து குறைவாக இருக்கும்போது நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடணும்னா வளமான நார்சத்து, நீர் சத்து தரக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிடும், எளிமையான செரிமானம் ஆகிடும். அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் உடைக்கப்பட்டு உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்காமல் வெளியேற்றப்படும். அதனால் மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடணும்னா நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு டயட்டில் நீங்கள் அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உடல் எடை அதிகரிக்கிறது ஒரு கவலைக்குரிய பிரச்சனை தான். ஸோ நம்மளுடைய உடல் எடையை எப்போதுமே நம்ம குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான அந்த கட்டுக்கோப்பான உடற்பயிற்சியை மேற்கொள்வதை காட்டிலும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உடலுக்கு தேவையான பல சத்துக்கள் கொண்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய அவரைக்காய உணவுகளை நீங்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இதனாலே தேவையில்லாத கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் இருக்கக்கூடிய டார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத உடல் பருமன், கொழுப்புகள், தொப்பை இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் அவரைக்காயை டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை ஆரோக்கியமாக அதிகரித்துக் கொள்வதற்கு எந்த விதமான நோய் தாக்கத்திற்கும் நீங்கள் உள்ளாகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் அவரைக்காய் எடுத்துக்கலாம். உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் வயது கூடிக்கொண்டு செல்லும் போது குறைந்து கொண்டே வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம வயது அதிகரிக்கும் போதும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கரெக்டான லெவலில் பராமரித்துக் கொள்ளணும். அவரைக்காய் நம்ம சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துது. வெளியிலிருந்து உடலுக்கு வரக்கூடிய நோய்களை உண்டாக்கக்கூடிய அந்த ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கூட போராடி, கிருமிகள் கூட போராடி அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை நமக்கு அழித்து உடலை நோய் தொற்றுகள் அண்டாதவாறு பாதுகாக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காய். ஸோ இது அவரைக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நோய்களை உடனே நம்ம குணப்படுத்திக்கலாம். அந்த நோய்கள் வராத அளவுக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்புறம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் அந்த சீசனலாக நமக்கு அட்டாக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வியாதிகள் எதுவுமே நமக்கு வராமலும் நலமாக இருக்கிறதுக்கெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்திக் கொள்வதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரப்படக்கூடிய தன்மை நமக்கு அதிகம் இருக்கிறதால சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு தொடர்பான கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படும். நம்ம அவரைக்காய்களில் நரம்புகளில் வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் அது அதிகமாகவே இருக்கு. எனவே அவரைக்காய் அப்பப்போ நம்ம சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நலமும் மேம்படுவதும் மனநலமும் நமக்கு மேம்படும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான பாயும் போது நம்ம மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிருவோம். மன அழுத்தம் நமக்கு இருக்காது. நரம்பு கோளாறுகள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, தூக்கமின்மை எல்லாம் நம்ம விடுபடலாம். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு அவரைக்காய் நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதய நோய்கள் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து நம் உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், அந்த உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணும். இதனால் இதயத்துக்கு ரத்தத்தை போதுமான அளவுக்கு நரம்புகள் மூலமாக இறுக்கம் ஏற்படாமல் நம்ம கொண்டு போயிடலாம். அதனால
கால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு, இதய துடிப்பை சீராகவே பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம அவரைக்காயை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ தொடர்ந்து அவரைக்காய் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று பல்வேறு விதமான மருத்துவமைகளை பெற்று உடலை நலமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.